நடிகர் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் திரைப்படம் கன்னடாவில் வெளியாக சிக்கல் நீடித்த நிலையில இந்த நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருக்காங்க கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை. உலகம் முழுக்க நாளை மறுநாள் படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில கர்நாடகாவிலையும் வெளியீட்டுக்கு தயாராகும் சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். மணிரத்னம் கமல் கூட்டணியில உருவாயிருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில தான் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில பேசியிருக்கக்கூடிய கமல்ஹாசன் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு கூறியது கன்னட மொழி பேசுவோரிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்துல எதிர்ப்பு தெரிவிச்ச கன்னட அமைப்புகள் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும், இல்லனா இங்க படம் ஓடாது அப்படின்னு தக் லைஃப் போஸ்டர்களை கிழித்தாங்க. தன்னுடைய பேச்சுக்கு கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த மாநில முதல்வர் வரைக்கும் கூறிட்ட நிலையில தக் லைஃப் திரைப்படம் வெளியிடுறதுல எந்த இடையூறும் இல்லாத வகையில மாநில அரசுக்கும் போலீஸ் டிஜிபிக்கும் உத்தரவிடணும் அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க கமல் தரப்பு. இந்த வழக்கின் மூலம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கமல் மீது அடுக்கடுக்கான காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தாங்க வழக்க விசாரிச்ச நீதிபதி. கர்நாடகாவில சில கோடிகளை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்னு தொடங்கி கன்னடம் குறித்து பேசியிருக்கக்கூடிய கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா? கமல்ஹாசனுடைய பேச்சால சமூக நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அமைதியின்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கமல் அறிக்கை வெளியிட்டாலும் மன்னிப்பு எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிமன்றம். இதனால தக் லைஃபின் கன்னட வெளியீடு ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்படுறதா கமல்ஹாசன் தரப்புல தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. தவறு செய்திருந்தா மன்னிப்பு கேட்கலாம், தவறா புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு கமல் தரப்பு உறுதியா இருக்கக்கூடிய நிலையில தமிழ் திரையுலகத்தினர், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பலரும் அவருக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் இடைவெளி மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தான் சற்று இறங்கி வந்திருக்காங்க கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை. தக் லைஃப் விவகாரத்துல கமல் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை தொடர்ந்து முக்கிய விடயங்களை கூறியிருக்காரு கர்நாடக சினிமா வர்த்தக சபையின் தலைவர் நரசிம்மலு. இது தொடர்பா புதிய தலைமுறையிடம் பேசியிருக்கக்கூடிய அவரு தக் லைஃப் பட வெளியீடு தொடர்பா கமல்ஹாசன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கும், அவரை வரவேற்கிறோம். கர்நாடகாவில கமல் ரசிகர்கள் அதிக அளவுல இருக்காங்க, அதனால அவர் மன்னிப்பு கேட்கும் பட்சத்துல விரைவா இந்த பிரச்சனையை பேசி முடித்து தக் லைஃப் படத்தை வெளியிடுறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு கூறியிருக்காரு. இதன் மூலம் கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவே தெரியுது.